நார்மல் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸாலையும் எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு தனியாக ஏதாச்சும் நம்ம வந்து எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்குமா? நீங்கள் எப்படி எய்ம் பண்ணீங்க? எஸ்பிஐ பிஓ மட்டும் தான் பிளான் பண்ணீங்களா, இல்லை எல்லாத்துக்கும் நார்மலாக தான் நீங்கள் படிச்சிங்களா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது வந்து ஒரு பண்ணனா எனக்கு வந்து சிஏ வந்து என்ன பண்ணணும், என்னோட வீக்னஸ் சிஏன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் அது எப்படி நான் பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாகவே வந்து இருந்துச்சு. குவிட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சதே வந்து கிடையாது. அன்னைக்கு வரலைன்னா அன்னைக்கு ஃபுல்லாக டே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து ஒரு நியூ டேவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 80 மார்க் எடுத்தால் அந்த பாஸ் கட் ஆஃப்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு 75 மேலே எடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைனில் நம்ம தான் இருக்கிறோம். நம்மளோட கொஞ்சம் நாலேஜபிளான பர்சன் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க போயிட்டாங்க வெளியே. மென்டார் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் டெய்லியும் போடும்போதும் மேம்க்கு நான் வந்து சும்மா டெய்லியும் கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. நான் வந்து மெயின்ஸ் மார்க் போட்டேன், சிஏ படித்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஒருத்தவங்க தான் கேட்டாங்க, நீ இவ்வளோ படிச்சுட்டேல, நீ என்ன சும்மா தானே வீட்டில் இருக்கிற. கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஒன் டே வந்து மிஸ் பண்ணாலும் நம்மளை தாண்டி போகிறதுக்கு இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த டாப்பர் ஸ்டாக் பை கைட்லீஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். ஒவ்வொரு பேங்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். அதுவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக இருக்கும். அப்படி 4 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணியிருக்க மிஸ் தில்லை மகேஸ்வரி வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். என் பேர் தில்லை மகேஸ்வரி. நான் மதுரையில் இருக்கிறேன். அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டீ ஷாப் வச்சுருக்காங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். ஸோ நான் வந்து பிஇ தான் நான் முடித்தேன். பிஇ முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஐடி செக்டருக்கு தான் வந்து வேலைக்கு வந்து போனாங்க. பட் ஆனால் அப்பா வந்து அது வந்து எனக்கு பிடிக்கல, அதனால நீ வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே நான் படிக்கிறேன், நான் சும்மா ஒரு பேச்சினால தான் வந்து சொன்னேன். பட் ஆனால் அது உள்ள வந்து நான் நிறைய வந்து லேர்ன் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சக்கப்புறம் தான் எனக்கு நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வந்துச்சு. ஓகே, நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோடனே எங்கே நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க? ஏதாச்சும் ஆஃப்லைன் கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணீங்களா? ஆமாம் சார், நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப்லைனில் தான் நான் சேர்ந்தேன். பட் ஆனால் கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ணனால அவங்களே வந்து ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நான் பேசிக்ஸ் ஃபுல்லாகவே அவங்கக்கிட்ட தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் கற்றுக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு இவ்வளோ யூடியூப் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இப்போலாம் வந்து தெரியல இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இப்போ குவான்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், டைம் அண்ட் ஒர்க் அந்த டாபிக்னா நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் ஏன்னா நான் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் டாபிக் ஸ்கிப் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஒரு தாட்டே வந்து எனக்கு இல்லை. இது ஏதோ ஒரு சிலபஸ், இது நம்ம படிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து படித்தேன். அப்போவே பேங்கிங் அவேர்னஸும் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து அப்போவே லேர்ன் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து ஃபிலிம்ஸே வந்து பாஸ் பண்ணல ஆக்சுவலாக. பட் ஆனால் நான் லேர்ன் பண்ணது எதுவுமே வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஃபிலிம்ஸே வந்து கிளியர் பண்ண முடியல. லாஸ்ட்டாக இருந்த 2 எக்ஸாம் மட்டும்தான் கிளியர் பண்ணேன் மெயின்ஸில். ஆனால் சிஏ படிக்க டைம் இல்லாதனால சரி ஒரு எப்படி இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் அட்டன் பண்ணேன். பட் ஆனால் ஓரளவு வந்து மார்க்ஸ் வந்து நான் வந்து ஸ்கோர் பண்ணேன், ஒரு 15-20 மார்க்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அந்த மார்க்மே எனக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம செகண்ட் இயரில் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டோட நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்ட்ரகிள் அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மெயின்ஸில் ஒவ்வொரு சம் போட நான் அடுத்த வாட்டி போகும்போது இதே வந்து மாறிடுது. நம்ம சம்ஸ் போட்டது எல்லாமே மாறிடுது. சில இடத்துல கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆர்ஆர்பின்னா இப்போ வந்து செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் போக போக ஒவ்வொரு இது போகும்போது அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ நான் 3rd இயரில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் தான் வந்து கிளியர் பண்ணேன். அதுவும்
அப்படி கிளியர் பண்ணோன்னு எனக்கு ஒரு 10 days தான் அப்புறம் வந்து டைம் வந்து இருந்துச்சு. ஆனால் நான் நினைக்கவே இல்லை நான் வந்து கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயரில் நான் படித்த பேங்கிங் அவேர்னஸ் எனக்கு அந்த 10 daysல வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்னோட நோட்ஸே நான் திரும்பி வந்து பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப வந்து நிறைய இது பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ அப்படி நான் அட்டன் பண்ணேன். ஆனால் என்னோட ரிட்டன் எக்ஸாம் வந்து நான் கொஞ்சம் ஜஸ்ட்ல தான் நான் பாஸ் பண்ணேன். 1 markல தான் நான் பாஸ் பண்ணேன் மெயின்ஸ். ஆனால் இன்டர்வியூ வந்து நல்லா ஸ்கோர் பண்ணேன், 41 எடுத்தேன். ஆனால் என்னோட ஃபைனலில் பார்த்தோம்னா 0.25 வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 4th இயர்லேயும் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமாட்டும் படிக்கும்போது நான் எல்லா ஏரியாலுமே நான் வந்து ஓரளவு வந்து ஃபுல்லாக வந்து என்னோட வீக் செக்ஷன் இது அதை திரும்பி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னு வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து சிஏ வந்து என்ன பண்ணணும், என்னோட வீக்னஸ் சிஏன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் அது எப்படி நான் பெட்டர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாகவே வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் ஜான்வரியில வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஆர்ஆர்பி ரெண்டுமே நான் வந்து கிளியர் பண்ணலை. கொஞ்சம் நேரோவாக வந்து 2 மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் தான் சரி நம்ம வீட்டில இருந்து தான் எனக்கு வந்து படிக்கிறது வந்து பிடிக்கும். நான் 12thலேயே அப்படிதான் படித்தேன். ஸோ அப்புறமாட்டு தான் பார்க்கும்போது போட்ல வந்து சொல்லித்தராங்க, நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய ரிவ்யூஸ் தான் வந்து பார்த்தேன். சரி இதில் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 daysலேயே வந்து மென்டார் வந்து எனக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு மென்டார் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்டே நான் வந்து சொல்லிட்டேன், நான் இவ்வளோ இயர்ஸ் நான் படிக்கிறேன், இதுதான் என்னோட இது மார்க்ஸ்லாம் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கேன்னு நான் என்னோட இது எல்லாமே அவங்கள்ட்ட காமிச்சேன். ஓகே மேம், நீங்கள் சிஏ மட்டும்தான் வந்து ரொம்ப இதாக இருக்கீங்க, அதில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மேம் ஒரு சின்ன ட்ரிக் தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து நிறைய படிச்சுட்டு எனக்கு அங்கே போய் வந்து மறந்துடும். ஸோ நான் பிளாங்கா நிறைய சிங்கிள் டிஜிட் தான் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வருவேன். ஆனால் மேம் சொன்னாங்க ஒரு 4 டாபிக் மட்டும் சொன்னாங்க, இது மட்டும் படிங்க, ஏன்னா நீங்கள் நிறைய படிக்கிறதுக்கு கம்மியாக படித்தாலே நீங்கள் ஓரளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு. ஸோ நான் மேம் சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான் வந்து சிஏக்கு வந்து இந்த வாட்டி வந்து எஸ்பிஐ கிளர்க்குக்கும் பிஓக்கும் வந்து நான் அப்ளை பண்ணேன். கடைசியில் வந்து பிஓ கிளர்க் கிடைக்கல, பட் ஆனால் பிஓவில் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ 4 years ஆஃப் ஜேர்னி நீங்கள் நிறைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போயிருப்பீங்க. மெயின்ஸ் கிளியர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி நீங்கள் உங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும் போதும் அதோட நான் வந்து மார்க்ஸ் லெவல்னா எழுதி வச்சுக்கிடுவேன் என்னோட ஒரு பிடிஎஃப்ல. ஸோ நான் வந்து என்னோட முன்னாடி வந்து கம்பேர் பண்ணுவேன், முன்னாடி எக்ஸாமோட நம்ம இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கோமா ஆகலையா. அப்புறம் வந்து சிடபிள்யூஜியில் இருக்க அனலைசிஸ், இப்போ கைட்லியில் இருக்க போட்டோட இது ஃபுல்லாக வந்து பார்ப்பேன். இந்த இது ஃபுல்லாக கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்ப்பேன். ஆனால் ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்ஸாம் இருக்கும். நான் அதையும் வச்சு என்னோட முன்னாடி இருந்த மார்க்ஸையும் வச்சு கொஞ்சம் வந்து கம்பேர் பண்ணுவேன். ஸோ நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம், ஆனால் வந்து சக்ஸஸை தான் நான் வந்து அடையலை அப்படின்னு வந்து நினச்சி நானா குவிட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சதே வந்து கிடையாது. அன்னைக்கு வரலைன்னா அன்னைக்கு ஃபுல்லாக டே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து ஒரு நியூ டேவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பிரன்ஸும் நினச்சா கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்ம 1 நாள் 2 நாள் படிக்காமல் இருந்தாவே கூட நம்மளுக்கு முன்னாடி ஒரு 100 பீப்புள்ஸ் வந்து நம்மளை முன்னாடி தாண்டி போயிடுவாங்க. ஸோ இந்த ரேஸில் நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து முன்னாடி வந்து ஸ்டெப் வச்சு போய்கிட்டே வந்து இருக்கணும். கொஞ்சம் டிலே பண்ணாலும் நம்மளுக்கு பின்னாடி இருக்கவங்க நம்மளை முன்னாடி தாண்டி போயிடுவாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் எஸ்பிஐபிஓவும் அட்டன் பண்ணீங்க, கிளியர் பண்ணலை. இப்போ இந்த வருஷம் அட்டன் பண்ணி இப்போ கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதுவும் வேகன்சி ரொம்ப கம்மியானாலுமே நீங்கள் ஒன் ஆஃப் த வின்னராக வந்திருக்கீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட ஜேர்னி 4 yearsக்கு அப்புறம் எஸ்பிஐபிஓ மாதிரி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ நான் என்னோட எஸ்பிஐபிஓ 2 இயர் இதோடையுமே கம்பேர் பண்ணால் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார் ஆஸ்பிரன்ஸ்க்கு. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 1 markல தான் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணேன். பட் இன்டர்வியூல நல்லா எடுத்து மார்ஜினா 0.25 வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த இயர் நான் வந்து ரிட்டன் எக்ஸாம்ல நல்லா பண்ணேன். ஏன்னா இந்த இயர் நான் நிறைய இது பண்ணி இது வந்தனால ரிட்டன் எக்ஸாம் நல்லா வந்துருச்சு. பட் இன்டர்வியூல போன இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான். பட் ஃபைனலாக வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ரிட்டன் எக்ஸாமும் நல்லா எழுதணும், இன்டர்வியூவும் நல்லா எழுதணும். ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் நம்ம பண்ணலைனாலும் இன்னொரு இதில் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் பண்ணால் வந்து எதுலனாலும் சரி நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு முன்னாடி இப்போ ரிட்டன் எக்ஸாம் இருக்குதுன்னா அது நல்லா போட பண்ணுங்க, கிவ் யூ பெஸ்ட். இன்டர்வியூவும் இருக்குன்னா கிவ் யூ பெஸ்ட். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி பாஸ் ஆகுற சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே,
பொதுவாக ஒரு 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 தாட் இருக்குது பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு. எஸ்பிஐ பிஓ மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நார்மல் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, அது தனியாக எஃபோர்ட் பண்ணணும், நிறைய படிக்கணும். ஸோ எனக்கு வந்து ஒரு கிளரிக்கல் லெவலே போதும், ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கோ இல்லை வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நார்மல் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸாலையும் எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு தனியாக ஏதாச்சும் நம்ம வந்து எஃபோர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்குமா? நீங்கள் எப்படி எய்ம் பண்ணீங்க? எஸ்பிஐ பிஓ மட்டும்தான் பிளான் பண்ணீங்களா இல்லை எல்லாத்துக்கும் நார்மலாக தான் நீங்கள் படிச்சிங்களா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது வந்து ஒரு பேங்க் எக்ஸாம், அந்த ஒரே ஒரு இதுதானே தவிர நான் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு படிக்கிறேன், ஆர்ஆர்பி பிஓக்கு படிக்கிறேன் அப்படின்னு நான் ஒவ்வொரு இதுவும் வந்து படிக்கவே வந்து மாட்டேன். நோட்டிஃபிகேஷன் இல்லாதப்போ ஒன்று வந்து குவிசஸ் ப்ளே குவிசஸ்லாம் ப்ராக்டிஸ் மார்க்ல எடுத்து அதை நான் வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிடுவேன், கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க் வருதா ஃபர்ஸ்ட் ஓகே ப்ரிலிம்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் போற அந்த இதுல மட்டும்தான் நான் வந்து அதோட கரஸ்பாண்டிங்கான எக்ஸாம் தான் எழுதுவேன். ஸோ எனக்கு தேவை ஒரே ஒரு எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், அவ்வளவுதான். அது ஆர்ஆர்பி கிளர்க்கா இருந்தாலும் சரி, எஸ்பிஐ பிஓ இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே இதெல்லாம் பார்த்தேன். நீங்க லெவல் வைஸ்ல வந்து பிரிச்சு பார்க்கல, எதுவுமே நீங்க பிரிச்சு பார்க்கல, காமனா பேங்க் எக்ஸாம் எழுதுறோம்னு சொல்லி நீங்க வந்து போயிருக்கீங்க. ஆர்ஆர்பி கிளர்க் எழுதுறது என்ன கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் கான்செப்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஸோ எனக்கு ஸ்பீடோட கான்செப்ட் தான் எனக்கு வந்து ஹெல்ப் ஆச்சு. அதனால நான் கிளர்க்ல இதுவானதுனால பிஓல தான் வந்து எனக்கு வந்து இதாச்சு. ஓகே, கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணலாம்னு சொல்றீங்க. வெரி குட். ஓகே, இப்போ கான்செப்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ரீசனிங்கும் குவான்ஸும் வந்து எனக்கு ஸ்ட்ராங் நான் லேர்ன் பண்ணும்போதே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நான் டெய்லியுமே வந்து குவிசஸ் வந்து எடுப்பேன். அதாவது நோட்டிஃபிகேஷன் இல்லாத டைமில் குவிசஸ் எடுத்து அதை வந்து அனலைஸ் வந்து பண்ணிக்குவேன். எக்ஸாம் அப்போ மெயின்ஸ் எக்ஸாம் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸே நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, இன்னைக்கு ஃபுல் மார்க்கே எடுத்துருவேன் ஒன் டே. நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா அதை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணுவேன். பட் ஆனால் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது நமக்கு நிறைய நேரம் ஆகும், சிஏவும் வேணா படிக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் எந்த கொஸ்டின்ல நான் எக்ஸாம்ல போய் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணேன் அதை பார்த்துருப்பேன், பட் எனக்கு வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சம்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் டே ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதுக்கடுத்தா திரும்பி இன்னொரு எஸ்பிஐ மெயின்ஸ் பிஓ வந்து மார்க் வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் நிறைய பண்ண ஆனால் அதை அனலைஸும் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலைனாலும் நம்ம மிஸ்டேக்கை மட்டும் கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணால் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் நான் ரீசனிங்க்கும் குவான்ஸுக்கும் வந்து பண்ணது. இங்கிலீஷ்க்கு வந்து அபித் சாரோடது தான் ஃபுல்லாக பேசிக்ல இருந்து நான் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக சாரோடது மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். வேற எதுவுமே வந்து நான் பண்ணவே இல்லை. ஆனால் நான் வந்து டெய்லியுமே வந்து எடிட்டோரியல் டெய்லியும் படிப்பேன். நான் தேர்ட் இயர்ல நான் கிளியர் பண்ணாததுக்கு ஒரு ரீசன்னா எடிட்டோரியல்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து வீடியோல சொல்றாங்க எடிட்டோரியல் வந்து படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம சாதாரண இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதே பெரிய விஷயம், பட் எடிட்டோரியல் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு வந்து ஆனா வந்து நினைக்கிறாங்க. நானும் இந்த தாட்ல தான் வந்து 3 இயர்ஸா நான் வந்து இது பண்ணிட்டேன். தேர்ட் இயர்க்குள்ள ஸ்டார்டிங்லேயே நான் இந்த எடிட்டோரியல் படிச்சிருந்தேன்னா நான் 3 இயர்ஸ்லேயே நான் வந்து கிளியர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணா எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு பாஸ் ஆனவங்க என்ன சொன்னாங்க, எடிட்டோரியல் படிங்க, அப்போ உங்களுக்கு இங்கிலீஷோட மார்க் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ரீட் பண்ணுவேன், எனக்கு வந்து புரியாது, ஆனால் திரும்பியும் ரீட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நிறைய நேரம் ஆனாலும் நெக்ஸ்ட் அதாவது டியூரேஷன் 1 month 2 month ஆக இப்போ வந்து நான் 10 minutesலயே வந்து எடிட்டோரியல் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால ரீடிங் உங்களுக்கு ஸ்பீடா வருதுன்னு சொல்றீங்க. இன்னொரு கொஸ்டின், நீங்க சொல்லும்போது நீங்க வந்து குவான்ஸ் ரீசனிங்ல ஸ்ட்ராங்னு சொன்னீங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலிங்ஸ்ல நான் வந்து டாப்பர், நல்லா படிப்பேன், காலேஜ் நல்லா படித்தேன், அந்த மாதிரி பேக்ரவுண்டா? ஆமாம் சார். ஓகே, ஸோ நீங்கள் அப்புறம் இருந்தே நீங்கள் பேசிக்கலாகவே இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் ரீசனிங் குவான்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த ஒரு ஃபவுண்டேஷனும் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஓகே ஃபைன். எகைன் இந்த ஃபெயிலியர் பற்றி பேசுவோம். நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜில் டாப்பராக இருந்துட்டு நல்லா படிக்கிற மாதிரி இருந்துட்டு ஸோ ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இங்கே பேங்க் எக்ஸாம்ஸில். இன்ஃபேக்ட் ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் வேறு நல்லா பண்ணியிருப்பீங்க, காலேஜில் வேறு மாதிரி நல்லா பண்ணியிருப்பீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபெயிலியருங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பயங்கரமாக டிமோட்டிவேட் ஆகிருப்பீங்க. இதே மாதிரி நிறைய பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. ஸோ எப்படி டிமோட்டிவேஷன் இல்லாமல் பண்ணுறது? நீங்கள் முன்னாடி சொன்னீங்க நீங்கள் இம்ப்ரூவைஸ்லாம் நோட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அதை தாண்டி செல்ஃபாக எப்படி மோட்டிவேட் பண்ணி ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுறது, நீங்கள் எப்படி பண்ணீங்க? நான் வந்து ஒரு ஷெட்யூலும் நான் வந்து போடுவேன். நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா ஓகே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், பட் நெக்ஸ்ட் எக்ஸாம் நம்மளோடது தான். இப்போ வந்து எக்ஸாமில் ஒரு 80 மார்க் எடுத்தா அந்த பாஸ் கட் ஆஃப்னு வச்சுக்கலாம்.
நம்ம ஒரு 75 மேல எடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைன்ல நம்ம தான் இருக்கிறோம். நம்மளோட கொஞ்சம் நாலேஜபிளான பர்சன் பேங்க் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க போயிட்டாங்க, வெளியே கிளியர் பண்ணி வெளியே வந்து போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு வந்து வரும் சார். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன சின்ன ஒரு மோட்டிவேஷனை எனக்கே வந்து உண்டாக்கிக்கிருவேன். நான் எப்படின்னா, நான் ஒவ்வொருத்தவங்களோட ஓன் ஷெடியூல் தான். நம்ம எப்படி படிக்கிறோமோ அதை நான் வந்து டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிருவேன். 6:30 to 8, 9 to 10 அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் நான் என்ன பண்ணேன்னு வந்து அதில் வந்து எழுதி வச்சுக்கிடுவேன். நான் எங்கேயாச்சும் வெளியே போனேன், ஷாப்பிங் போனேன், வேற கோயிலுக்கு போனாலும் ஓகே, அந்த டைம் நான் இது பண்ணேன்னு வந்து எழுதி வச்சுக்கிடுவேன். அந்த டே எண்டில் நான் என்னையவே வந்து அனலைஸ் பண்ணுவேன். 10 மார்க்ஸ் அவுட் ஆஃப்னு வச்சுக்கிடுவேன். ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் ஃபுல் மார்க் எல்லாமே நல்லா அன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தேன் அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து கொடுத்துக்கிடுவேன். ரிமார்க்ஸ் மாதிரி நான் எக்ஸலண்டா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பண்ணியிருக்கேன். எவ்வளவு நாள் பண்ணீங்க? அந்த மாதிரி நான் கொஞ்சம் நிறைய நாள் வந்து பண்ணேன். அந்த PDF கூட நான் வந்து வச்சிருக்கேன் சார், எக்ஸல்ல. ஸோ சின்ன சின்ன மோட்டிவேஷன் நம்மளே தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கணும், வேற யாரும் வந்து தர மாட்டாங்க. ஸோ நான் எனக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். எதுவும் வேஸ்ட் பண்ணாம நம்ம கண்டிப்பா இருக்கவே மாட்டோம். அப்ப நான் வந்து ஒரு 8-7 எனக்கே மார்க் நான் வந்து கொடுத்துக்குவேன். அப்ப என்ன சொல்லுவேன்னா, நாளைக்கு நீ கண்டிப்பா நல்லா பண்ணணும் அப்படின்னு நானே வந்து ரிமார்க்ஸ் வந்து எழுதிக்கிடுவேன். ஸோ சின்ன சின்ன மோட்டிவேஷன் வந்து நம்மளை வந்து அடுத்த கோலை வந்து நோக்கி போகணும். உங்கள் டெய்லி ரொட்டீனை நீங்களே முடிவு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே செல்ஃப் அனலைஸ் பண்ணி உங்களோட அந்த டேவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு மார்க்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலும் புதுசாக இருக்குது. கண்டிப்பாக பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டே பை டே அவங்க ப்ராக்ரஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ தான் புரியுது, இப்போ நீங்கள் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படித்ததுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க உங்களோட விஷயத்தை பார்த்து. ரியலி நைஸ். ஒரு பக்கம் கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லலாம். இப்போ நான் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு வந்து ஒரு பெக்யூலியர் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு பர்சன்ட்டையுமே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸ் போயிடலாம். லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் குவான்ஸ். நீங்கள் குவான்ஸ் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணீங்க, என்னென்ன மாதிரி ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணீங்க, என்ன மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கிறத என்ன ஃபாலோ பண்ணாலும் சரி நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். நான் வந்து ரொம்ப நிறைய வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, யூடியூப்ல போய் நிறைய நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணி ஒவ்வொன்றா அனலைஸ் நான் வந்து பண்ண மாட்டேன். எல்லாத்திலையும் போய் எனக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பாத்தினை கண்டிப்பாக கொண்டு போய் விடணும். நான் பேசிக் வந்து அந்த பேசிக் நான் நல்லா கற்றுக்கிட்டனால நான் ப்ராக்டிஸ் மார்க்கில் மட்டும்தான் நான் வந்து டெஸ்ட் போடுவேன். அதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் வந்து போட்டேன். குவான்ஸும் ரீசனிங் ரெண்டுமே வந்து அதுதான். அதுதான் சார் என்னோட சோர்ஸ். ப்ராக்டிஸ் மார்க் மட்டும்தான். குவிஸஸ்மே நிறைய இருக்கும், அதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வந்து அபித் சார், ஃபுல்லாவே அபித் சாரோடது தான். அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அஃபேர்ஸ் லோட் மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒன்னே படிச்சு வரல. ஸோ 2-3 படிச்சு வந்து நான் வந்து கன்ஃபியூஸ் ஆக வந்து விரும்பல. ஆனா குவிஸஸ் மட்டும் நான் கொஞ்சம் வேற இடத்துல போட்டு, பட் ஆனா அந்த குவிஸஸும் என்ன பண்ணுவேன், நான் படிச்சதே இருந்துச்சு, எனக்கு தெரியலன்னா அதை பார்ப்பேன். புதுசா வந்து நான் வந்து நிறைய கத்துக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே மறந்து போகுது, திரும்பி எதுக்கு புதுசாவும் நிறைய கத்துக்கிட்டு அப்படின்னு வந்து அதை வந்து பார்க்க மாட்டேன். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இன்டர்வியூ எந்த மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க? இன்டர்வியூ ஃபுல்லாவே வந்து CWJக்கு தான் நான் வந்து கொடுக்கணும். வெங்கடேஸ்வர் சாரோட வீடியோ தான் நான் ஃபுல்லா வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் போன இயர் வந்து அதை பார்த்தேன். இந்த இயர் வந்து நான் கோட்ல ஜாயின் பண்ணனால வந்து ஆதித்யா சாரோட கைடன்ஸும் வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. ஸோ வந்து 2 IBPS PO SBI PO ரெண்டுக்குமே வந்து ஆதித்யா சார் சாரே சொல்லுவாரு, நீங்க வேற எந்த சோர்ஸும் போய் தேடி டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் சொல்றது மட்டும் படிச்சாலே. ஏன்னா சாரோட ஃபுல்லா படிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் வந்து பத்தாது. அந்த மாதிரி வந்து நிறைய தான் வந்து சார் சொல்லி தருவாங்க. ஸோ ஆதித்யா சார் மட்டும்தான் பார்த்தேன். டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு என்ன பண்ணீங்க? டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கும் நான் வந்து அபித் சாரோட தான் ஃபாலோ பண்ணேன். ஓகே. இது போக வந்து உங்கள் என்டையர் ஜேர்னிலையும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இல்லை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படுது அப்படின்னா கைடன்ஸ் எந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க? நோட்டிஃபிகேஷன் வர்றது, கட் ஆஃப் நம்ம பார்க்கறது, அது ஃபுல்லாக வந்து CWJல இருக்க தான் பார்த்தேன். கைட்லி இப்போ ஆரம்பிச்சதுனால இப்போ இந்த பின்னாடி இருக்கிற இயர்ஸ் கைட்லையும் வந்து ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து இருக்கிறா. ஸோ நானும் அவ்வளோ மட்டும்தான் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கிடுவோம். 2 பேரும் வந்து மாற்றி படிச்சுக்கிடுவோம். அவ்வளோ. ஓகே. நீ கோட்ல இருக்குதுன்னு சொல்றதுனால கோட் மென்டர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? கோட் மென்டார் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. நான் SBI PO மெயின்ஸ் டெய்லியும் போடும்போதும் மேம்க்கு நான் வந்து சும்மா டெய்லியும் கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு. நான் வந்து மெயின்ஸ் மார்க் போட்டேன், CA படிச்சேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன்.
அப்போ திரும்பி அவங்க என்ன கேட்டாங்கன்னா மெயின்ஸ் மார்க் போட்டிங்களா, எதில் போட்டீங்க, உங்கள் மார்க் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ண உடனே மேம் என்னோட மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அது எனக்கு ரிவ்யூ மாதிரி வந்து கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் போட வேணாமோ இன்னைக்கு மார்க் அப்படின்னு நான் நினைச்சாலும், ஐயோ மேம் வந்து நம்மகிட்ட இன்னைக்கு கேட்பாங்களே அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. ஓகே ஓகே. உங்க மென்டர் யார் கோட்ல? கார்த்திகேயனி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதை தாண்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்கராக மாறி இருக்கீங்க. அதுவும் எஸ்பிஐ மாதிரி ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ண போறீங்க. இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களோட ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க, எப்படி நீங்கள் இப்போ ஃபீல் பண்றீங்க? ஓகே சார். நான் வந்து என்ன நினைச்சேன்னா வந்து எங்க வீட்டில் வந்து கேர்ள்ஸை வந்து எங்கேயுமே வந்து வேலைக்கு வந்து விட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பேன். ஸ்கூலிங்லேயே வந்து சரி 12th வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். அப்புறம் பிஇயும் சேர்த்து விட்டாங்க வீட்டில். சரி ஓகேன்னு வந்து படிச்சுட்டேன். படிச்சு முடிச்சுட்டே இருக்கிறப்ப என்ன ஒருத்தவங்க தான் கேட்டாங்க, நீ இவ்வளோ படிச்சுட்டே இல்லை, நீ என்ன சும்மா தானே வீட்டுல இருக்கிற, ஒரு யூஸ் அப்படின்றது உனக்கு வந்து இல்லை இதுக்கு படிக்காமயே வீட்டுல இருந்தாங்கல்ல, ஆவரேஜா படிச்சு ஏதோ ஒரு டிகிரி படிச்சும் வீட்டுல இருந்தலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு அவங்க என்கிட்ட கேட்கும் போது எனக்கு ரிப்ளை பண்றதுக்கு வந்து ஆன்சர் வந்து இல்லை. பட் ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட வந்து திரும்பி வந்து போய் ரிப்ளை பண்ணலாம். ஸோ நான் இந்த பேங்கிங்ல நான் 4 years படித்தேன் அப்படின்னு சொல்றதை விட நான் 22 years இது வரைக்கும் படிச்சதுக்கு உண்டான ஒரு இதான் வந்து எனக்கு நான் இப்போ வந்து அவங்க கிட்ட போய் சொல்லலாம், இங்க பாருங்க நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். சூப்பரா சொன்னீங்க. ஃபைனலா இப்போ அப்கமிங் பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கன்சிஸ்டன்சி தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஒன் டே வந்து மிஸ் பண்ணாலும் நம்மளை தாண்டி போறதுக்கு இங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 80% 90% கடந்து வந்த பர்சன்ஸ் வந்து திரும்பியும் பேக் அடிச்சு வேற வேலைக்கோ இல்லாட்டி குவிட் பண்ணிட்டோ வந்து போயிடக்கூடாது. எங்க 10th வந்து ஒரு மேம் வந்து சொல்லுவாங்க, சார் 80 மார்க்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ஓகே ஆவரேஜா நம்ம எடுத்துடலாம். ஆனா 80லேருந்து 90 மார்க்ஸ் வர்றதுக்கு இந்த 80 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம எவ்வளோ எஃபர்ட் எவ்வளோ நேரம் படிச்சோமோ அதை படிச்சாதான் நம்ம 90க்கு வர முடியும். 91 வரணும்னா இந்த 90 வரைக்கும் நம்ம என்ன எஃபர்ட்டை போட்டோமோ அதை போட்டாதான் அந்த 1 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு. ஸோ 80-90% வரைக்கும் வந்தவங்க திரும்பி அந்த எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் புஷ்அப் பண்ணி கொஞ்சம் வந்து போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து சக்ஸஸ் ஆயிடலாம். யாருமே வந்து குவிட் பண்ணணும்ன்ற தேவை வந்து இல்லை. ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் அப்கமிங் பேங்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ.